இப்பெல்லாம் டிவில கூலி படத்து பாட்டை விட நீதான் ரொம்ப ஃபேமஸா இருக்க. 7 கடல் தாண்டவன் குட்டையில விழுந்து சத்த மாதிரி சென்னையில இருக்கிற மொத்த போலீஸ் உன்னை தேடிட்டு இருக்கும் போது நீ என்கிட்ட மாட்டிக்கிட்டியாடா? சென்னை போலீஸ் என்னையா சார் தேட போறாங்க? அடேங்கப்பா சைக்கோ சார் என்னம்மா நடிக்கிறீங்க சார்? சைக்கோக்கு அவார்டுன்னு ஒன்று இருந்தா எல்லா அவார்டும் உனக்கு மட்டும்தான் வரும். டேய், உன் நடிப்பை என்கிட்ட காட்டாதடா, போலீஸ் கிட்ட காட்டு. சார், நான் சைக்கோ கில்லர் இல்லை சார். உங்க பப்ளிசிட்டிக்காக என்ன போலீஸ் கிட்ட கோத்து விடுவீங்களா என்ன? ஆல்ரெடி போலீஸ்காரங்களாம் ஒரு மாதிரி இருக்காங்க சார். யார் கிடைச்சாலும் அவங்கள நைட்டு கூட்டு போய் சீன் ரீக்ரியேஷன் சுட்டு காலி பண்ணிடுறாங்க சார். அப்படியா? நீ எப்படி போனா எனக்கு என்னடா? என் பேரு பேப்பர்ல வரும், டிவில காட்டுவாங்க, யூடியூப்ல ட்ரெண்ட் ஆக்குவாங்க, இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுவாங்க, ஃபைனலா கூகுள்ல எனக்குன்னு ஒரு பேஜை கிரியேட் பண்ணுவாங்க. சாம பப்ளிசிட்டி. என்ன சொல்ற சார்? உங்க முட்டாள்தனத்தை கிளாரிட்டின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் சொல்றத நம்புங்க சார். இல்லைன்னா அதே சோசியல் மீடியால மக்கள் உங்களை பைத்தியக்காரன் பேசுவாங்க சார். நான் சைக்கோ கில்லர் இல்லை சார். ஓ, நீ சைக்கோ கில்லர் இல்லையா? அப்போ இந்த சுத்தியல் உன்கிட்ட எதுக்கு இருக்கு? அதை நான் ரெகுலரா யூஸ் பண்ற டூல் கிட் சார். சரி, அப்ப என்ன எதுக்கு நீ அட்டாக் பண்ண? நீங்க தான் சைக்கோன்னு நினைச்சு உங்களை புடிச்சு குத்தி ரிவார்ட் வாங்கலாம்னு நினைச்சேன். டேய், நான் சைக்கோ கில்லரா? ஏன்டா அப்படி நினைச்ச? வீட்டுக்குள்ள வந்த உடனே செவுத்துல இருக்க சுத்தியை நோட் பண்ணேன். அப்பயே டவுட் வந்தது. அப்புறம் நீங்க லெஃப்ட் ஹேண்ட்ல காசு வர கொடுத்தீங்களா? அந்த சைக்கோ கில்லர் கூட லெஃப்ட் ஹேண்டர்னு டிவியில் சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. அப்பதான் கன்ஃபார்ம் பண்ணேன். ஓ, பதட்டத்துல லெஃப்ட் ஹேண்ட்ல காசு கொடுத்துட்டேனா? அப்போ நான் எப்படி உன்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டேனோ அப்படிதான் நீயும் என்ன பண்ணிக்கிட்ட. சாரிப்பா. Kill him. Don't miss the chance. என்னடா இது? அது டாய், நீ சைக்கோ கில்லர் தானே? உண்மையை சொல்லு. உனக்கு ஒரு பார்ட்னர் இருக்கா, அவன் தான் இந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்கான். சொல்றா, யாரா அவன்? நான் கேட்டா சொல்ல மாட்டேன், போலீஸ் கேட்டா சொல்லுவேல. சார் ப்ளீஸ் சார் நம்ம 2 பேரும் பேசிக்கலாம் சார். ப்ளீஸ் சார். நம்ம 2 பேரும் பேசிக்கலாமா? என்னடா பேச போற? என்னை விட்டுருவீங்கன்னா நான் மொத்தத்தையும் சொல்லிடுறேன் சார். சரி, என்ன சொல்ல போறியோ சொல்லு. நான் சைக்கோ கில்லர் கிடையாது சார். ஆனா இந்த வில்லாக்கு வந்தது என்னவோ உங்களை கொலை பண்ணதான் சார். என்ன கொலை பண்ணதான் வந்தேன்னு தெரியுதுடா. உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை, உன்னை நான் எப்பயும் பார்த்ததில்லை. ஸோ நம்ம 2 பேருக்கு நடுவில் பகை இல்லை. என் கேள்வி என்னன்னா, என்னை யாரு கொல்ல சொன்னது? உங்க பொண்டாட்டி. என்னடா புது கதையா? உண்மைதான் சார். உங்களை கொலை பண்ண சொன்னதே உங்க பொண்டாட்டி தான். எதுக்கு? உங்க பொண்டாட்டிக்கு எனக்கும் ரகசிய உறவு இருக்கு சார். டேய், என் பொண்டாட்டி பத்தி தப்பா பேசின கொன்றும் உன்னை. உண்மைதான் சார். வேணும்னா அந்த மெசேஜ் செக் பண்ணி பாருங்க. அந்த மெசேஜ் கூட உங்க பொண்டாட்டி கிட்ட இருந்தா வந்தது. எங்க 2 பேருக்குள்ளேயும் சேட்டிங் இருக்கும். அது கூட வேணா செக் பண்ணி பாருங்க. என்ன சார், வீட்டுல நாய் இருக்கா? இருக்கே. எங்க இருக்கு சார்? என்னடா கேட்ட? நாய் எங்க இருக்கா? என் எதிரில தாண்டா இருக்கு. அடுத்தவன் பொண்டாட்டிக்கு ஆசைப்படுறவன் நாய் இல்லாம வேற என்னடா? புருஷன்றவன் தான் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக ராத்திரி பகல் வெயில் மலன் பார்க்காம கஷ்டப்பட்டுக்கிட்டு இருப்பான். அவனோட பொண்டாட்டி வீக்னஸை கண்டுபிடிச்சு நல்ல குடும்பத்தை நாசம் பண்றீங்களடா. ஆமா, என் பொண்டாட்டிக்கு என்ன கொல்ற அளவுக்கு உன்னை பிடிச்சிருக்கே, அப்படி என்னடா இருக்கு உன்கிட்ட? நீங்க கோவப்பட மாட்டீங்கன்னா சொல்றேன் சார். சொல்லு. நான் 6 பேக் சார். உந்து 6 பேக்கு இந்த ஃபேமிலி பேக்கு. பொண்டாட்டி பிள்ளைங்களுக்காக கஷ்டப்படுற 90% ஆம்பளைங்களோட கதி இதுதான்டா. வளர்ந்த தொப்பை, கண்ணுக்கீழ கருவளையும், தலையில சொட்ட. நாங்க 6 பேக்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா எங்க பொண்டாட்டி பிள்ளைங்க நடு ரோட்ல தான்டா இருக்கும். 6 பேக்கா? 6 பேக்.